என் டானா வண்டி கரெக்டாக நின்றுச்சு. கடவுளுக்கு நன்றி. ஏறவும் ட்ரெயின் எடுக்கவும் கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு. பிடிச்சிருந்தாலும் நான் ஓடி வந்து விழ பார்த்தேன். அதுக்காக ஒரு லைக் தாங்க. பாய். மகன் சொன்னாலும் நான் திரும்ப போகிறேன் மம்மி அவங்களை விட்டுறேன்னு. ஆனால் கரெக்ட் நேரத்தில் கரெக்ட் டைமில் கொண்டாந்து அந்த ஸ்டேஷனில் விட்டுட்டாரு. சரிங்களா? சரிங்களா? அதை ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே நமக்கு அந்த பக்கமாக ஒரு வண்டி போச்சு. அப்போது சில வண்டிக்காரங்க அதிகமாக கேட்பாங்க. நான் சொன்னேன் எவ்வளோன்னு. அந்த பக்கமாக தான் போகுது, 30 ரூபா தாங்கன்னு ஜம்முன்னு காற்று வாங்கிட்டு அப்படியே ஆண்டவரனை காலையிலேருந்து எழுந்திருந்தே மனசும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நல்லதே நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். எங்கேயுமே நான் காற்று கிடக்கிறேன். பையன் கொண்டாந்து ஸ்டேஷனில் துருவையில் விட்டார். நாங்கள் நமக்கு ட்ரெயின் ரெடியாக இருந்தது. காற்று அப்படியே என் மேலே படுது. அவ்வளோ நல்லாயிருக்கு. வெளியே அந்தளவு வெயில், உள்ள அந்தளவுக்கு அப்படியே குழு காற்று ஃப்ரிட்ஜில் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். இன்றைய நாள் நல்லதே நடந்தது. கண்டிப்பாக கடவுளுக்கு நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இதே மாதிரி யாராவது கொண்டாந்தேன்னு ரயில்வே ஸ்டேஷனில் விட்டுட்டாங்கன்னா உடனே இந்த மாதிரியெல்லாம் வண்டி கிடச்சிரும். நாங்கள் இந்த ஆட்டோ ஏறி, ட்ரெயின் ஏறி, பஸ் ஏறி, ட்ரக் ஏறி, லாரி ஏறி வரும்போது ட்ரெயினே மிஸ் பண்ணிடுறேன், வண்டியும் மிஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கி நல்லது சூப்பராகவே எல்லாம் நடந்துட்டு வந்துட்டு ஒருத்தர் யாரோ இறங்குறாரு. மீண்டும் பிராணத்தை தொடங்கி விடலாம். கல்யாண் பாட்டா. Station 609 rupees. சூப்பராக நம்ம வந்து இறங்கியாச்சு. நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி மாதிரி குழுன்னு இறங்கிட்டேன். கொஞ்சம் வெயில் பட்டு நம்மளை மூஞ்சி எரிக்கிறதுக்குள்ளே நம்ம கடையை பார்த்து ஓடிடணும். சரிங்களா? இன்றைய நாள் சூப்பராக நடந்தது. பிள்ளை கொண்டாந்து நம்மளை துருகை ஸ்டேஷனில் விட்டார். அங்கேருந்து இந்த பிள்ளை கொண்டாந்து நம்மளை காரில் விட்டார். 30 ரூபா போனாலும் இன்றைக்கி நான் அரை மணி நேரத்துக்கு முன்னையே எங்கேயுமே காற்று கிடக்காமல் ஓடாமல் நடக்காமல் நம்ம கடையும் வந்துட்டு நான் போயிட்டு வரேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு எப்படி இருந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி எனக்கு ஒரு ஆதரவு தாங்க, சப்போர்ட் தாங்க. சரிங்களா? தாழ்மையுடன் தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.